ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், தட் மீன் டிசம்பர் 7ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிற நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கொடுத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தீபாவளி பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா யுனெஸ்கோ மகத்தான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டிகைகள், சடங்குகள், கலைகள், சமூக நடைமுறைகள் போன்ற உயிர்ப்புள்ள கலாச்சார மரபுகளை பாதுகாக்கணும். அதுக்காக தான் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீபாவளியானது என்ன ஆயிடுச்சு, இப்போ சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சார், இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்டிகை இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்குங்க. துர்கா பூஜை, கும்பமேளா, வேத மந்திரங்கள், ராம்லீலை, குடியாட்டம் மற்றும் கல்பெலியா அப்படின்னு சொல்லக்கூடிய நடனமும் என்ன இருக்கு, இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. அடுத்தது, தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகள். ஸோ மறுசீரமைப்பு செயல்முறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75,035 வாக்குச்சாவடிகள் இருக்கு. காவல் நிலையங்கள், மருத்துவமனைகள், கோவில்கள், சமயம் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் எந்த ஒரு வாக்குச்சாவடியும் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இதுதான் இந்த கிரைட்டீரியா இருக்காங்க. அது இல்லாம ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க வேண்டும். 2 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதையும் நீங்க பார்த்துக்கலாங்க. எலெக்ஷன்ஸும் வருது. அடுத்தது, உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிமக்கள் உரிமை கோரப்படாத நிதி சொத்துக்களை கோர உதவுவதற்காக இந்திய அரசு உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், ஆக்சசபிலிட்டி அண்ட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. 3A கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க பாய்ஸ். அப்போ எக்ஸாம்ல ஈஸியாக கேட்டலாமா? 3A கட்டமைப்பு எதை பற்றி கூறியிருந்தா உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும். இந்த இயக்கம் உரிமை கோரப்படாத வங்கி வைப்பு தொகை, காப்பீடு, ஊதிய பங்கு, பங்குகள், பரஸ்பர நிதிகள் மற்றும் ஓய்வூதிய தொகைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், விகாஸ் என்ஜின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ககன்யான் திட்டத்திற்கு முதல் மனித பயன்பாட்டிற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட விகாஸ் என்ஜினை இஸ்ரோவுக்கு வழங்கியிருக்கு. ஸோ ஒரு என்ஜினை கொடுத்துட்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம்ன்றது. அப்போ இந்த என்ஜின் இந்தியாவில் முதல் மனிதர்களை மேற்கொள்ளும் விண்வெளி பயணத்திற்காக ஏவு வாகனமானது LVM-3 களத்திலும் L110 என்ற நிலைக்கு ஆற்றல் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க guys. அது மட்டும் இல்லாம கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய என்ஜின்கள் கொடுத்துருக்காங்க. PSLV, GSLV, LVM-3, சந்திராயன் மற்றும் மங்கள்யான் பயணிகளுக்கு என்ஜின்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். ஸோ அப்போ விகாஸ் என்ஜினை தயாரித்த நிறுவனம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார் சொல்லணும்? நீங்க கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் சொன்னாலே போதுங்க. அடுத்தது, உலகளாவிய சுற்றுச்சூழல் கண்ணோட்ட அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க தான் பண்றாங்க. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்ரோபியில் இருக்கிறது. ஸோ இது வந்து சொல்றாங்கன்னா பசுமை இல்லா வாயு உமிழ்வானது தொடர்ந்து அதிகரித்து வருது. 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1.55 செல்சியஸ் வெப்பநிலையை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதால 1 மில்லியன் இனங்கள் அழிந்து போகும் ஆபத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40% நிலம் தரம் இழந்து வருகிறது அப்படின்ட்டு சொல்றாங்கப்பா. அப்ப பருவநிலை பேரழிவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 143 மில்லியன் பில்லியன் எக்ஸ்கியூஸ் மீ பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகிறது என்ற நிலையும் சொல்லியிருக்காங்க guys. இது பார்த்துங்க. அதே மாதிரி இந்த 1972ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா UNEP நிறுவப்பட்டது. அப்போ ஜூன் 5 வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினமா பாருங்க. சுற்றுச்சூழல் தினம் இதான் வந்து சொல்லுவாங்க. என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லியிருக்காங்க guys. நோட் பண்ணுங்க. அடுத்தது, நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்சபா சபாநாயகரிடம் கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஓம் பிர்லா அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிவு 124 சேர்த்து படிக்கப்பட்ட அரசியலமைப்பு பிரிவு 217 கீழ் அவரை நீக்குவதற்கான தீர்மானம் முன்மொழிய வேண்டும் சொன்னாங்க. யார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்துக்காக இது கொண்டு வருவாங்கன்னா நடத்தை, பாரபட்சமற்ற தன்மை, வெளிப்படைத்தன்மை, நீதித்துறையின் மதச்சார்பற்ற செயல்பாடுகள் குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்பியதாக அவருக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. மாநிலங்களவையும் மக்களவை உறுப்பினர்களும் கடிதம் எழுதியிருக்காங்க. இது யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற இந்த நகல்கள் குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்துட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட மக்களவையில 100 உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களவையில 50 உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கையெழுத்திட வேண்டும். அது மட்டும் இல்லாம தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 3 பேர் கொண்ட குழு அதை விசாரிக்கும். 3 பேர் கொண்ட கமிட்டி அமைப்பாங்க. அது சிறப்பு பெரும்பான்மையுடன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா
விசாரிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இறுதியாக குடியரசுத் தலைவர் இவரை பதவி நீக்கம் செய்வார். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்தார் குடியரசுத் தலைவர். இருப்பினும் இந்தியாவில் இதுவரை வெற்றிகரமாக எந்த பதவி நீக்கமும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் செய்யலைங்க. பட் ஆனா தீர்மானம் மட்டும் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டுங்க. மகாதேவா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 வயதுக்குட்பட்ட திறமை கொண்ட சிறுவர், சிறுமிகள் கண்டுபிடித்து இந்த கால்பந்தாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பயிற்சி அளிக்க மகாராஷ்டிரா அரசானது மகாராஷ்டிரானாலே மகாதேவ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் திட்டத்தை கொண்டு வருவாங்கப்பா. ஸோ அப்ப மகாதேவ் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரான்னு சொல்றீங்க. 13 வயதுக்குட்பட்ட கு ஆ சிறுவர், சிறுமிகளுக்கு கால்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 30 சிறுவர்கள், 30 சிறுமிகளை தேர்வு செய்வாங்கப்பா. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் பயிற்சி, கல்வி, ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, பயிற்சி ஆதரவு ஒரு முழு 5 ஆண்டுக்கு உதவித்தொகையும் குடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 60 வீரர்கள் மும்பையில் உள்ள கோட் கால்பந்து கிளினிக்கில் ஜாம்பவான் லியோனோ மெஸ்ஸியுடன் பயிற்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட். தாதாபாய் நௌரோஜி அவர்களின் 200வது பிறந்த நாள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 200வது வருஷம் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. தேசியவாத தலைவர், பொருளாதார சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி என எல்லாத்தையும் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம எல்பின்ஸ்டன் நிறுவனத்தில் படித்து முதல் இந்திய பேராசிரியர் யாருன்னா அவர்தான். இந்திய ஆட்சியின் போது சம்பளம், ஓய்வூதியம், பணம் அனுப்புதல், சமமற்ற வர்த்தகம் மூலம் இந்தியாவின் வளங்கள் எவ்வாறு சுரண்டியது என்பதை ட்ரெயின் ஆஃப் வெல்த் என்ற கோட்பாட்டின் மூலம் சொன்னவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. இவர் எழுதியிருந்தா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இவர் கிட்டத்தட்ட 3 முறைங்க இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைவரா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. 1892ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி தான். இவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. தாதாபாய் நௌரோஜி லண்டன்ல இந்திய சங்கமும் கிழக்கிந்திய சங்கமும் நிறுவியிருக்காரு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அழைக்கப்படுறாரு. இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர் என்றும் கூறப்படுகிறார். அவரது 1906ஆம் ஆண்டு அகிம்சை உரையின் போது சுயராஜ்யத்தினை ஒரு தேசிய இயக்கமாக ஏற்றுக்கொண்ட முதல் உரையே அதுதான் சொல்றாங்கப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்ல நீங்க கவர் பண்றீங்க. பட் ஆனா எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கொடுத்துடுங்க. அடுத்தது 10வது அட்டவணை திருத்த மசோதா 2025 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 10வது திருத்த மசோதா கொண்டு வருவாங்கப்பா. அதுவும் தனிநபர் மசோதாவா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான கட்சி கொறடா அமலாக்கத்தை குறைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாக்கள் முன்மொழிவுகளும் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, 10வது அட்டவணை எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 1985 52வது சட்டத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது கொள்கையற்ற கட்சி தாவல்களை தடுக்கும் அரசியல் உறுதித்தன்மையும் உறுதி செய்யவும் வடிவமைக்கப்பட்டது. இந்த கொறடாக்கா என்பது பாராளுமன்ற சட்ட உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் வாக்களிக்க அரசியல் கட்சிகளால் வழங்கப்படும் வரிமுறைகளாகும். அப்போ கொறடாவினை மீறுவது 10வது அட்டவணையின் தகுதி நீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த மசோதா வந்தோடனே இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் சொல்றேன். பட் ஆனால் இதை தெரிஞ்சுக்க போதும். இப்போ நியூஸ் பேப்பர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸ்ங்க. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டிஎன் ரேசிங் தமிழ்நாடு வளர்கிறது என்ற உச்சி மாநாடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 36,660 கோடி ரூபாய் மதிப்புள்ள 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஸோ கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ன பண்றாங்க உருவாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்தது 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக போட்டியானது. இங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கேலோ இந்தியால நிறைய போட்டி சிறுவர்களுக்கு இருக்கு. கேலோ இந்தியா இருக்கு, பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த இடத்துல எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல 7 நகரங்கள் நடக்க போகுது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள். நெக்ஸ்ட்ங்க. தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3ஆம் அலகினை ஆரம்பிக்க எரிபொருள் நிரப்புக்கான அணு எரிபொருள் ரஷ்யாவின் ரோசாட்டம் நிறுவனம் வழங்கியுள்ளது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, கூடங்குளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வழங்குறாங்கன்னா ரஷ்யா வழங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க. சர்வதேச வங்கிகள் தினம் டிசம்பர் 14. 2024-25ஆம் ஆண்டு விவாதத்துக்கு பிறகு 11 உறுப்புகளை கொண்ட நம்ம பிரிக்ஸ் பத்தி நிறையவே பேசிட்டோம். பிரிக்ஸ் அமைப்பில் சேர தாய்லாந்து விருப்பத்தை அறிவித்துள்ளது. இப்போ ஆல்ரெடி பிரிக்ஸ்ல 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. தாய்லாந்து சேர்ந்தா 11 நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்தியா இந்தோனேஷியா இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சியானது கருட சக்தி பயிற்சி இமாச்சல பிரதேசத்தில் நடக்க போறது பக்லோவில் சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது 2025ஆம் ஆண்டு சர்வதேச அறிவியல் திருவிழா ஆனது எங்க நடைபெறும்னா ஹரியானாவில் நடக்க போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரியானான்றது நோட் பண்ணிருக்கேன். இந்தியா மலேசியா இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சியானது 5வது ஹரிமாவ் சக்தினா யாரா போச்சுக்கணும் மலேசியான்னு தெரிஞ்சுங்க. ராஜஸ்தான்ல நடக்க போகுது. இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரம் காசியாபாத். ரொம்ப ரொம்ப மாசு அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
பாராளுமன்றத்துல முக்கியமா அந்த மத்த விவாதங்களை விட இந்தியாவுல மாசு குறைக்கிறதுக்கான விவாதங்களை எடுத்துட்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவின் கைவினை அறிஞர்கள் கைவினை மரபுகளை கொண்டாட செய்வதற்கான ஆண்டுதோறும் டிசம்பர் 8 முதல் 14ஆம் தேதி வரை தேசிய கைவினை பொருட்கள் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கைவினை பொருட்கள் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளவுதாங்க. மதுரையில் சுதந்திர போராட்ட வீரர் வேலு நாச்சியார் பெயரிடப்பட்ட அந்த மேம்பாலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வார் திறக்கப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் பெயர் கொண்ட ஒரு பாலம் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது சர்வதேச சிவிங்கி புலிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 4. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா புலிகளை இடம் மாற்றுவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் பெஞ்ச் புலிகள் வனங்காப்பகம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இடம் மாற்றுறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ராஜஸ்தான் மாநிலம் தான் பெஞ்ச் புலிகள் காப்பகம். அடுத்ததுங்க மாலத்தீவில் நடைபெற்ற 7வது கேரம் உலகக்கோப்பை போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழ்நாட்டின் கீர்த்தனா தங்கப்பதக்கத்தை வென்றார். தங்கப்பதக்கத்தை வென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கீர்த்தனான்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் உள்ள கொண்டப்பள்ளியில் கிராமமானது 2025ஆம் ஆண்டு முதல் முறையாக கைபேசி சேவை இணைப்பு மின்சாரத்தை பெற்றது. ஸோ ஏன்னா சத்தீஸ்கர்ல நக்சலைட்டுகள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய இணைப்புகள் தடுக்கப்பட்டிருக்கும். பட் ஆனால் இப்போ கைபேசி இணைப்போ மின்சாரத்தையோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்களே. நெக்ஸ்ட் வெளிப்படைத்தன்மை நேர்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக டிசம்பர் 9 முதல் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது இந்த இதுக்கான கருத்துரு பாருங்க யூனிட்டிங் அண்ட் யூனிட்டிங் வித் வித் யூத் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஷேப்பிங் டுமாரோ இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நோட் பண்ணி வைங்க. சந்திரனில் இரும்பு ஆக்சைடு சீனாவின் சாங் 6 களம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இரும்பு ஆக்சைடை கண்டுபிடித்தது பார்த்தீங்கன்னா சாங் 6. நம்ம சந்திராயன்லாம் அமைச்சிருப்போம். இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க செந்துருவத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 இருந்து 13 வரைக்கும் இருக்கிற நியூஸ் பேப்பர் மொத்தமாக நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன். பிஐபி நியூஸும் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சு வச்சுக்கங்க, உங்களுக்கு பயன்படும். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.